ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் தேர் பார்க்க தான் போகிறோம். அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. என்னென்னா, திருக்கழுக்குன்றத்தில் ஒரே நாளில் பஞ்சராத தேர்னு சொல்லுவாங்க. பஸ்ஸில் தான் நாங்கள் போனோம். நிற்கவே இடம் இல்லை. சீட்டு சந்தில் தான் நாங்கள் நின்றுட்டு வரோம். ஷாம் குட்டி ரியாக்ஷனை பாருங்கள், ரொம்ப கோவமாக இருந்தான். இங்கே பாருங்கள், ரொம்ப தூரத்துலேயே பஸ் இறக்கி விட்டாங்க. ஏன்னா பயங்கர கூட்டமாக இருந்துச்சு. நாங்கள் நடந்து வரும்போது மலை மேலே கோபுரம் தெரியுது. அதை தான் நான் உங்களுக்கு எடுத்திருக்கேன் இந்த வீடியோவில். நானும் அக்காலாம் முன்னாடி நடந்து போகிறோம். இங்கே பாருங்கள், கோவிலை சுற்றி நிறைய கடை, நிறைய பேர் தேவையான திங்ஸ்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க. நாங்களும் வீட்டுக்கு தேவையான நிறைய திங்ஸ் வாங்கணும். நான் முன்னாடி நடந்து போகிறேன். அக்கா தான் இந்த வீடியோலாம் எனக்கு எடுத்து கொடுத்தா. இங்கே பாருங்கள், கோவிலை சுற்றி தான் இந்த கடைலாம் இருக்குது. கோவில் வெளியே எந்த கடையுமே இல்லை. இந்த கடைக்கு கொஞ்சம் தேவையான திங்ஸ் வாங்கலான்னு வந்தோம். இந்த கடையில் எது எடுத்தாலும் 20 ருபீஸ். வீட்டுக்கு தேவையான நிறைய திங்ஸ் இருந்தது. நானும் எங்கள் வீட்டுக்கு தேவையான நிறைய திங்ஸ் வாங்கிட்டு இருந்தேன். எங்கள் அக்கா தான் இந்த வீடியோலாம் எடுத்தா. நான் வாங்குறது பர்ச்சேஸ் பண்ணது என்னென்னட்டு நான் தனி வீடியோ அப்லோட் பண்ணுறேங்க பாருங்கள். நானும் வீடியோவில் வரேன். இந்த சாமி ஃபோட்டோஸ் எல்லாமே 20 ரூபா தான். அதில் குழந்தைக்கு தேவையான ஆல்ஃபபெட்டஸ் புக்ஸ் எல்லாமே 20 ருபீஸ் தான். இந்த கடை நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணாங்க. எது எடுத்தாலுமே 20 ருபீஸ் தான். ஷாம் குட்டிக்கு நிறைய டாய்ஸ் என் சிஸ்டர்ஸ்லாம் வாங்கி கொடுத்தாங்க. என் அம்மா கொஞ்சம் வாங்கி கொடுத்தாங்க. நான் கொஞ்சம் வாங்கினேன். பாருங்கள், இந்த கிண்ணம், இந்த கப் எல்லாமே 20 ருபீஸ் தான். கோபுர வாசலில் தான் கைலாயவாத்தி அடிக்கிறாங்க. சுவாமிக்காக சிவபக்தர்கள் எப்படியெல்லாம் அடிக்கிறாங்க பாருங்கள். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சரி, உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் தான் இந்த வீடியோ நான் எடுத்தேன். கண்டிப்பாக சுவாமி எல்லாருக்குமே நல்லது செய்வாங்க. இவங்களுக்கும் நல்லது செய்வாங்கன்னு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா காலையிலேருந்து அன்றைக்கி மதியம் பயங்கர வெயிலாக இருந்தது. வெயில் கூட பார்க்காம இந்த சிவபக்தர்கள் அவங்களுடைய ஃபுல் எஃபர்ட் போட்டு சிவபெருமானுக்காக அவ்வளோ நேரம் அடிச்சிட்டு இருக்காங்க. சிவபெருமானுக்கு முக்கியமாக பிடிச்சதே இந்த கைலாயவாத்தியை தான். அது இல்லாமல் நிறைய பேர் பொதுமக்களுக்காக நிறைய பேர் அன்னதானம் பண்ணிட்டு இருந்தாங்க. மோர், தயிர், இளநீர் எங்கே பார்த்தாலும் கொடுத்துட்டு இருந்தாங்க. அன்றைக்கி பயங்கர வெயில்ன்றதுனால தேர் நிலைக்கு வரப்போது பாருங்கள். தேர் நிலைக்கு வர்றதுனால கைலாயவாத்தி இருக்க சத்தம் அதிகமாக அடிச்சுட்டே இருக்காங்க. அவங்க ஃபுல் எஃபோர்ட் போடுறாங்க. காலையிலேருந்து தேர் கிளம்பும் போது ஆரம்பித்த இந்த கைலாயவாத்தியும் இன்னும் முடிக்காமல் தேர் நிலைக்கும் வரப்போகுது. சாமிக்கு இந்த சத்தம்னா ரொம்ப பிடிக்கும். அதனால் அவங்க ஃபுல் எஃபோர்ட் போட்டு அடிச்சுட்டு இருக்காங்க. இது கோயில் உள்ளே ஒரு செட்டு அடிச்சுட்டு இருக்காங்க. கோயில் வாசல் படியில் கோபுர வாசலாண்ட ஒரு பக்கம் அடிச்சுட்டு இருக்காங்க. தேருக்கு முன்னாடி ஒரு பக்கம் அடிச்சுட்டு வராங்க. தேருக்கு பின்னாடி ஒரு பக்கம் அடிச்சுட்டு வராங்க. அவ்வளோ சந்தோஷம், ஆனந்தத்தில் வேதகிரி தேரில் வர. பஞ்சரத தேர்னா ஃபஸ்ட்டு விநாயக பெருமான் வருவாங்க. இரண்டாவதாக சிவபெருமான் பார்வதியோட வருவாங்க. மூன்றாவது அம்பாள் தனியாக வருவாங்க. நான்காவது முருகப்பெருமான் கல்யாண கோலத்தில் வருவாங்க. ஐந்தாவது சண்டிகேஸ்வரர் வருவாங்க. பயங்கர கூட்டமாகன்றதுனால இந்த 5 தேரும் எங்களால் எடுக்க முடியல. தேர் நிலைக்கு வரும்போது தான் கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்கவே தான் நான் எடுத்தேன். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், 5 தேரும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஆனால் தேர் ஓடும் போது என்னால் எடுக்க முடியல. ஏன்னா ஷாம் குட்டி கூட்டத்தை பார்த்து ரொம்ப அழுவ ஆரம்பிச்சிட்டான். சரி, நான் எடுக்கலை. உங்களுக்கு இதுவரையும் ஷேர் பண்ணலாம் தான் நான் எடுத்திருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் தேர் நிலைக்கு வந்தோடனே மாவிளக்கு போட்டு தேங்காய், வெத்தலைப்பாக்கு, வாழைப்பழம்லாம் வச்சு அவங்க பிரார்த்தனையை நிறைவேற்றிக்கிறாங்க. நாங்களும் சாமிலாம் பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.